அனைவருக்கும் வணக்கம். இந்த சேம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, முதல் முறையாக இந்த சேனலுக்கு வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் ரெகுலராக பார்க்குறீங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட சுயஜாதக பலன் பார்க்கறதுக்காக தினசரி லைவும் போய்கிட்டு இருக்கு, சில ஷார்ட்ஸும் போய்கிட்டு இருக்கு. எல்லா விதமான வீடியோ பதிவுகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லைவ் பார்க்கும் போது உங்களோட சுயஜாதக பலன்கள் சொல்லப்படும். அதே நேரம் இந்த வீடியோவை பார்க்கும் போது உங்கள் ராசி பலன் கேட்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா அது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் உங்களுக்கே தர மாதிரி இருக்கும். வீடியோஸ் பார்க்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும் போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை அறியாமலே இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். இப்போது பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா 25/4/2026 பராப வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா நவமி திதி மாலை 6:31 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு தசமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 8:06 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு மக நட்சத்திரம் இருக்குது. சிம்ம ராசிக்கு சந்திரன் போகுது. சூரிய உதயம் காலையில் 5:51 வரைக்கும், சூரியன் மறைவு மாலை 6:23 வரைக்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உண்டான நேரங்கள் காலை 8:59 10:33 வரைக்கும். யமகண்டம் பகல் 1:41 3:15 வரைக்கும். குளிகை காலை 5:51 7:25 வரைக்கும். இன்று மரண யோகம். ஆயில நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா நவகிரக வழிபாடு செய்யறதுக்கும், வண்டி ஏற, ஆயுதம் பயில, இடம் தொடர்பான வழிபாடு செய்யறதுக்கும், கிணறு வெட்ட, தாலி செய்ய, மந்திரம் மோத பயன்படுத்துறதுக்கு நல்லது. சுப காரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக கிடையாது. நவமி திதியை பொறுத்தளவுக்கு போரிடுதல், பகைவனை சிறைப்பிடித்தல், பகைவர்களை அழித்தல், நண்பர்களோட பிரச்சனை பண்ணுறது, உறவுகளுக்குள்ள பிளவுகள் ஏற்பட செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு ஆதாயம், மிதுன ராசிக்கு உயர்வு, கடக ராசிக்கு அமைதி, சிம்ம ராசிக்கு சுகம், கன்னி ராசிக்கு வரவு, துலாம் ராசிக்கு கவனம், விருச்சிக ராசிக்கு களிப்பு, தனுஷ் ராசிக்கு தேர்ச்சி, மகர ராசிக்கு தெளிவு, கும்ப ராசிக்கு சாந்தம், மீன ராசிக்கு நட்பாக இருக்கு. நாளை ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க. சுப காரியங்கள் இல்லைனாலும் இந்த நாளை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. இப்போ ராசி பலன். மேஷ ராசிக்காரங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். பிரச்சனைகள் எழும் நாளாக இருக்குது. குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்கும். இந்த நாளை சரியாக கொண்டு போகணும்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுறதும், உங்களோட செயல்களில் நிதானமும் பொறுமையும் தேவை. வார்த்தைகளையும் கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்றைய கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே சூரியன் இருக்காரு, அதனால அதிகார தோரணைகள் இருக்கு. 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி இருக்கிறது. கிரகநிலைகள் அந்த அளவுக்கு சாதகமா இல்லை. செய்கிற செயல்கள் காரியங்கள்ல தடை தாமதங்கள் இருக்கும். இன்று நீங்க எந்த காரியத்திலையும் ஆர்வம் இல்லாம இருப்பீங்க. குடும்பத்துல கணவன் மனைவி உறவினர்களுக்குள்ள சின்னதா வாக்குவாதங்கள் ஏற்படலாம். வீண் செலவுகளால சேமிப்பு கரையும். அதே நேரங்களில் சிக்கனமாக இருந்தீங்கன்னா நல்லது. கூட்டாளிகளோட ஆலோசனை கேட்டு தொழிலை கவனிங்க. ஏன்னா நீங்கள் இன்று எடுக்கிற முடிவுகள் தவறான போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. உங்களோட செயல்களை கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். மனசில் ஏற்படும் மாறுபாடுகள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட செயல்களை நல்ல ஒரு தைரியத்தோடையும் உறுதியோடையும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில உங்களோட வேலை அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்கு. வேலையில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செய்யுங்க. கவன சிதறல் இல்லாம பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொடக்கூட முடிஞ்சா வெளியிடங்களுக்கு போனீங்கன்னா நல்லது. அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். அப்பதான் நாள் கொஞ்சம் அமைதியா போற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்கும். அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரங்களில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சேமிப்பு கரையாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சில வெளியில் சாப்பிட்றதுனால அலர்ஜி மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு ஆதாயமான நாள், அதே நேரம் சொர்க்கமான சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. செய்கிற செயல்கள் அனுகூலமான பலன்கள் உண்டு. நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு எல்லா விஷயத்துலையும் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களோட கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ராசிலேயே சுக்கிரன், 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 12ஆம் இடத்துல சூரியன். இன்று பசங்க பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களால சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த வங்கி கடன் பாசிபிளாக இருக்குது. புதிய நபரோட அறிமுகத்தால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியமோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று உங்ககிட்ட இருக்கிற மறைஞ்சிருக்கிற ஆற்றலையும் திறமையும் நீங்களே உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட இலக்குகளை முயன்று முடிப்பீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கடின முயற்சி செஞ்சீங்கன்னா வேலையில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற செயல்திறன் மற்றும் சமயோஜித புத்தி காரணமாக அதிகாரிகளோட பாராட்டியும் வளர்ச்சிக்குண்டான நாளாகவும் கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொடக்கூட நல்ல ஒரு உறவுல நல்லிணக்கம் இருக்கு, புரிதல் இருக்கு, அந்யுன்யம் இருக்கும். வெளியிடங்களுக்கு ஜாலியா ஒன்னா போயிட்டு வர்றது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. புரிதல் அதிகமா இருக்கிறது நல்லது. காதலர்களுக்கும் இது ரொமான்டிக்கான நாளா தான் இருக்கு. மகிழ்ச்சியான நாளை கொண்டாடுங்க. இனிமையான தருணங்களை அனுபவிங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பணமே உங்களுக்கு போதும். உங்க கையில நீங்க எதிர்பார்க்கிற பணம் தேவை போது சரியா கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு ட்ரேடிங் மூலியமா நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய நாளா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற சிறந்த ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு மகத்தான நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகளோட இருக்கும். நிறைய மனசுல வருத்தங்கள் இருக்கும். வீட்டில் செலவுகள் இருக்கு. வாக்குல பேச்சுல நிதானம் தேவை. இன்று யாரையும் நம்பி நீங்க கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. அது தவறு போக வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க பேர் கெட வாய்ப்பு இருக்கு. உங்க ராசியிலேயே குரு இருக்காரு. 2ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 11ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல சுக்கிரன். இன்று சில அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நாள் நல்லா இருக்கும். உங்களுக்கு பணவரவு சுமாராக தான் இருக்கும். பயணங்கள் இருக்கு. பயணங்களால தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பெரிய மனிதர்களோட ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா வியாபாரத்திலையும் குடும்பத்திலையும் உறவுகளுக்குள்ளேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனமாக கையாள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. கேளிக்கை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் திரைப்படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு திசை திறப்பவும் மனசை அமைதியாக வச்சுக்கவும் அது உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் அவ்வளோ சாதகமாக இல்லை, சிறப்பானதாக இல்லை. செய்கிற வேலைகளில் உங்களுக்கே கவலை ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களோட வேலையோட தரத்தை மேம்படுத்த கவனமும் விழிப்புணர்வும் அவசியம் தேவை. திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட மோதல்கள் ஏற்படலாம். வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். காதலர்களும் இன்று அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. வாக்குவாதங்கள், விவாதங்கள் இருந்தால் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கையில் கம்மியாக தான் பணம் இருக்குது. கடன் வாங்குற மாதிரி நிலைமை இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துறீங்களா வீண் கடன் வாங்குற வாய்ப்பாக இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல், அது சில அசௌகரியங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஓய்வெடுங்க. மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு கூலாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவில்லாத ஒரு குழப்பத்தோட நடுநிலையான ஒரு நாளாக இருக்குது. 2 விஷயமும் உங்களுக்கு இருக்குது. அதாவது நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எது நல்லது எது கெட்டதுன்னு புரித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். அதுக்கு நிதானம், பொறுமை அவசியமாக தேவை. ஏன்னா அவசரப்பட்டு செய்கிற காரியங்கள் சிதறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்காரு. 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 10ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது. இன்று உங்களுக்கு மனசுல அமைதி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்திலையும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். கூட பிறந்தவங்களோட அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வேலை பளு குறையும். கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கு. தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. எல்லாரையும் அனுசரிச்சு போங்க. எதிர்பார்த்த காரியங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா
நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பதட்டமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது. செய்கிற சூழ்நிலைகள் பார்த்து பொறுமை அவசியமாக இருக்கிறதும், அதே நேரங்களில் மனசை அமைதியாக வச்சுக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில போராட்டங்கள் இருக்கும். ஆனாலும் உங்களோட திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. தவறுகளை தவிர்த்துட்டு வேலைகளில் முன்னேற்றம் தெரியும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட உறவுல நடுநிலைமையான நாள். இன்று மனசு விட்டு ஒரு 2 பேரும் பேசிங்கன்னா பலன்கள் நல்லா இருக்கும். அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது. வரவு கம்மியாக இருக்குது. அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா, சில தேவையில்லாத செலவுகளை தவிர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பலன் தர மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோடையும் குழப்பத்தோடையும் ஆரம்பிக்கும். அதே நேரம் பாதுகாப்பு இல்லாத உணர்வு, பய உணர்வு, ஏதோ ஒரு குழப்பமான சிந்தனைகள் மனசுல இருக்கும். தெளிவான நாளை கொண்டு போக, தெளிவான சிந்தனைகள் ஏற்பட கோயிலுக்கு போயிட்டு மனசை உறுதியோடையும் தைரியத்தோடையும் கொண்டு போறது நல்லது. தெளிவாக நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்புகள் இருந்து தப்பிக்க உதவியா இருக்கும். உங்க ராசியிலேயே கேது இருக்கிறது குழப்பங்களை ஏற்படுத்தலாம். 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 9ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல சந்திரன். இன்று உங்களுக்கு வரவு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கு. உறவினர்களால வீண் பிரச்சனைகள் தேடி வர வாய்ப்பு இருக்கு. கவனம். நவீன கருவிகள் வாங்குற முயற்சிகளில் பார்த்து செய்யுங்க. வீண் செலவு பண்ணாதீங்க. வீண் விரயம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. வேலையில் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் சாதகமாக நாள் போகும். பிரச்சனை இல்லாமல், வாக்குவாதம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க. இன்று எல்லா விஷயத்திலையும் மனசை சமநிலையாக வச்சுக்கிட்டு அணுகிறது நல்லது. இன்று விசேஷங்கள் முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் நீங்கள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்குது. மும்முரமாக இருப்பீங்க. நிறைய முயற்சி, கடின முயற்சி தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் சில குழப்பங்கள் இருக்குது. அது உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்க அதை துணைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது. அதை காமிச்சிங்கன்னா கோபமும் எரிச்சலும், தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காதலன் காதலிக்கையும் சரி, கணவனும் மனைவியும் சரி, நட்பான அணுகுமுறையோட பழக வேண்டியது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தவரைக்கு வரவிற்கு கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் பயணத்தின் போது பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்துங்க. பணத்தை கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முதுகுவலி ஏற்படலாம். தேவைப்படுற மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கவலையே இல்லை. எதை செஞ்சாலும் உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதிர்ஷ்டமான நாள். உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களில் அனுகூலமான பலன் உண்டு. உங்ககிட்ட இருக்கிற உறுதி பார்த்தீங்கன்னா, அதே நேரம் பணவரவு பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அனுகூலமான பலன்கள் உண்டு. மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 8ஆம் இடத்துல சூரியன், 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல கேது. உங்களுக்கு மன அமைதி நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைவும், நினைச்ச காரியம் நினைச்சபடி நிறைவேறும். சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படும். உற்றார் உறவினர்கள் மூலயமா எதிர்பார்த்த உதவிகளும் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் ஏற்படும். பழைய கடன்கள் வசூலாகும். பொருளாதார நிலை இன்று சிறப்பாகவே இருக்கு. குறைஞ்ச முயற்சியில சாதகமான பலன்கள் கிடைக்கும். நீங்க புதிய முதலீடு செய்யற முயற்சிகளை எடுக்கலாம். உங்களுக்கு தன்னம்பிக்கை, உறுதி நல்ல ஒரு நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில நீங்க அனுசரித்து போறது மூலிமா இனிமையான உணர்வுகள் ஏற்படும். கடினமான வேலைகளையும் ஈஸியா விவேகமா செஞ்சு முடிப்பீங்க. பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில உங்களோட வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற பரஸ்பர புரிதல் 2 பேருக்கையும் நல்ல ஒரு மனசுக்கு இனிய ஒரு நாளாக இருக்கும். காதலர்களுக்கு இன்று சுகமான நாள், சந்தோஷமான நாள். சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. ஒன்றா வெளியில் போங்க, ஜாலியாக இருங்க, மகிழ்ச்சியான நாளை கொண்டாடுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. எதிர்பாராத தன வரவு இருக்கும். அதை குடும்ப நலனுக்காக செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் மனசுக்கு நிறைவையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற புத்துணர்ச்சி, உறுதி எல்லாமே ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்க உதவியாக இருக்குது. எந்த ஒரு கவலையும் இல்லை. கவலை இல்லாமல் ஜாலியாக இருங்க.
இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. மகிழ்ச்சி நிறைஞ்ச நாள், வளர்ச்சிக்கான நாள். நல்ல ஒரு சுயபுக்தியும் செயலும் நல்லாவே இருக்கும். அனுகூலமான பலன்கள் உங்களை தேடி வரும். ஆதாயங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்த்துருங்க. அதே நேரம் மங்களகரமான விஷயங்களை தள்ளி போடுறது நல்லது. நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சனி, 7ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல கேது. இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். அதே நேரங்களில் குடும்பத்துல செலவுகள் கட்டுக்கடங்கி வரவுகள் அதிகமாகறதுனால மகிழ்ச்சி நிலவுகும். பசங்க வழியில சுப செய்திகள் கிடைக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். தர்ம காரியங்கள் செய்து மனசுல மகிழ்ச்சி அடைவீங்க. வேலை செய்யற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நாள் முழுக்க உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் உங்களை நல்லா மகிழ்ச்சியாகவும் உற்சாகமா வச்சிருக்க உதவும். இன்று உங்களுக்கு புதிய தொடர்புகள் ஏற்படும். விருந்து மற்றும் விழாக்கள்ல கலந்து கொண்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியா நாளை கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று சூழ்நிலைகள் திறம்பட செய்யறதுக்கான ஏற்ப மகிழ்ச்சியான மனநிலையோட இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்க திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் உங்களோட கடின உழைப்பும் மதிக்கப்படக்கூடிய விதமான நாள் இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு அஸ்திவாரமான நாளா இருக்கும். இன்று கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட மனசு விட்டு பேசுவீங்க. இது 2 பேருக்குள்ளேயும் ஒருவருக்கொருவர் நல்லா புரிந்து கொள்ள முடியும். அதனால நல்ல ஒரு சாதகமான பலனும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இருக்கு. தொணம் மூலியமா நல்ல ஒரு ஆதரவும், காதலன் காதலி மூலியமா நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்ககிட்ட பணமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். செலவுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு லாபகரமான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. சேமிப்பு உயரும். இன்று ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான ஆரோக்கியம், ஆற்றலோட நாள் இருக்குது. கவலை இல்லாமல் ஜாலியாக இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சில பொறுப்புகள் விஷயமா சில செய்யக்கூடிய காரியங்களை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நாள். சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு பலன் உண்டு. பாதிப்புகள் இல்லை. மன வருத்தங்கள் இருக்கும். வேலைகள் அதிகம் இருக்கும். செயல்கள் காரியங்களை பொறுமையா நிதானமா செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமா நாள் உண்டு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சனி, 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல கேது. இன்று குடும்பத்துல பசங்க வழியில வீண் செலவுகளும் வீண் பிரச்சனைகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல மந்த நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வாகனங்கள்ல செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்தீங்கன்னா நல்லது. கூட பிறந்தவங்க ஒரு சிலருக்கு உறுதுணையா இருப்பாங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கும். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கவனமா பார்த்து பேசுங்க. மோதல்கள் ஏற்படாம இருக்கணும்னா எல்லாருக்கூடையும் கவனமா அணுகிறது நல்லது. உங்களோட வார்த்தைகளை கவனமா தேர்ந்தெடுத்து பேச வேண்டியது அவசியம். வார்த்தைகளை நிதானம் தேவை. சில பதட்டங்கள் காரணமா ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். செலவுகள் அதிகமாகும். சேமிப்பு கரைய வாய்ப்பு இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமா இல்லை. திட்டமிட்டு உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சீங்கன்னா நல்லது. அது மூலியமா கொஞ்சம் வளர்ச்சி முன்னேற்றம் தெரியும். அவசரப்படாதீங்க. நிதானமும் பொறுமையும் வேலையில அவசியமா திட்டமிட்ட செயல்பாடு தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை காரணமா தனக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால மனசுல மகிழ்ச்சி குறைஞ்சி 2 பேருக்குள்ளேயும் சில ஊடலும் இருக்கிற மாதிரி இருக்கு. சில விஷயங்களை வெளிப்படையா பேசுனீங்கன்னா நல்லது. காதலர்கள் இன்று அதிகமா சந்திக்காமையோ பேசாமையோ இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதை தவிர்க்க முடியாது. இருந்தாலும் செலவுகளை கண்காணிச்சு எந்த செலவுன்னு பார்த்து செஞ்சீங்கன்னா சேமிக்கலனாலும் பரவாயில்ல, விரயமாகாம பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம். இன்று ஆரோக்கியத்தை சிறப்பாக பார்த்துக்க பிரார்த்தனை செய்யறது, மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு குழப்பம் நிறைஞ்ச நாள். மனசுல பய உணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாள். ஒரு இனம் புரியாத கவலையோ மனசுக்கு நிறைவா இல்லாத மாதிரியோ நாள் இருக்கு. நாளை புத்திசாலித்தனமா கொண்டு போங்க. இந்த நாள்ல பொறுத்தளவுக்கு பதட்டம் இல்லாம நிதானமா கையாண்டிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள்ல முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் இல்லை. அவசரம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம். வார்த்தைகள்ல நிதானம் தேவை. உறவுகள்ல அனுசரிச்சு போறது நல்லது. இன்று உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சனி, 5ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல கேது. ராசி கொஞ்சம் நீங்க செய்யற காரியங்கள்ல நிறைய காலதாமதமும் தடையும் ஏற்படுற மாதிரி இருக்கு. வியாபாரத்துல அடுத்தவங்களை நம்பி புதிய முயற்சிகளை செய்யாம இருக்கிறது நல்லது. வேலை செய்யறவங்கள வேலையில ரொம்பவே கவனம் தேவை.
வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். இன்று பலன்களை பொறுத்தளவுக்கு பொறுமையோட கையாண்டிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். விழிப்புணர்வும் புத்திசாலித்தனமும் இன்று நாள் முழுக்க அவசியமாக தேவை. உங்களுக்கு வெற்றி பெறணும்னா செய்கிற செயல்கள் காரியங்களை நிதானமாக திட்டமிட்டு பொறுமையாக செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்குது. பணி சுமையை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட வேலையில் ஒத்துழைக்க மாட்டாங்க. உங்கள் வேலைகளை தனிமையாக செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு டென்ஷன் ஆக்குற மாதிரி இருக்கும். தவறுகள் இல்லாமல் வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் துணை கூட நல்ல புரிதல் இல்லை, அதனால தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் நிதானம் தேவை. உங்களோட குழப்பமான மனநிலை காரணமாக சூழ்நிலைகள் நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. சேமிப்புக்கான வாய்ப்பு கிடையாது. அது இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான சிந்தனை காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. மனசை அமைதியாக வச்சிருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள், நல்ல ஒரு முக்கியமான முடிவுகள் ஏற்ற ஒரு நாள், வளர்ச்சிக்குரிய நாள், பாராட்டுக்குரிய நாள், நீங்கள் உறவுகளோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சனி, 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல கேது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே வெற்றியை தரும். பெரிய மனிதர்களோட ஆதரவு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக்கும். வேலை செய்கிற இடத்துல இருந்த எதிர்ப்புகள் விலகும். பசங்களோட விருப்பங்கள் நிறைவேற்றத்துக்கும் உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். கடன்களை குறைக்க ஏற்ற நாள், பயன்படுத்திக்கிங்க. வர பணம் அதிகமாக இருக்குது, சேமிப்பு உயரும். கடனை குறைச்சிங்கன்னா மனசுக்கு நிறைவாக இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் தாமதம் இல்லாமல் நேரத்துக்கு கிடைக்கும். புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாள், புதிய நண்பர்களை பெறுவீங்க. நல்ல ஒரு சிறந்த அனுபவம், மகிழ்ச்சியான நாளாக தான் நாள் முழுக்க இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களோட விடாமுயற்சி மற்றும் பொறுப்பான அணுகுமுறை பார்த்தீங்கன்னா நல்லா சாதிக்கக்கூடிய விதமாக இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி இருக்குது. வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய விதமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட நல்ல உறவு முறையை பராமரிப்பீங்க. நல்ல ஒரு புரிதல் இருக்கும், அதனால் அந்யூன்யம் இருக்கும். மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒன்றா வெளியில் போய் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுங்கள். மனசுக்கு நிறைவான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் உங்ககிட்ட இருக்கிற பணமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குது. தொடக்கூட வெளியிடங்களுக்கு போய் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை ஜாலியாக குடும்பத்தோடு அனுபவிக்கலாம். காதலர்களுக்கும் இது ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது, பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான ஆரோக்கிய பாதிப்பும் கிடையாது. உற்சாகத்தோடையும் துடிப்போடையும் நாள் முழுக்க இருப்பீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட சுறுசுறுப்பு இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாள், அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியாக உங்களை நீங்களே புத்துணர்ச்சியோடையும் தெம்போடையும் பார்க்கக்கூடிய நாள். உங்களுக்கு நாள் சிறப்பாக இருக்க நல்ல ஒரு வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே ராகு, 2ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சனி, 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல கேது. குடும்பத்துல சுப செய்திகள் கிடைக்கும். அது மன மகிழ்ச்சி தரும். பெண்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் வழியில நல்ல ஒரு லாபம் உண்டு. வியாபார விஷயமா வெளிவட்டார நட்பு ஏற்படும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் நாள் கொண்டு போகலாம். உங்களோட இலக்குகள், உங்களோட லட்சியங்கள், உங்களோட ஆசைகள் எல்லாமே வெற்றியும் நிறைவேறும் நாளாக தான் இருக்குது. உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். முக்கியமான முடிவுகளை எடுக்கிற வகையில் இந்த நாள் உங்களுக்கு மனசும் புத்தியும் தெளிவாக இருக்குது. நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க. அதுவும் நல்ல தரத்தோடு செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட அற்புதமான செயல்திறன் உங்களோட மேலதிகாரிகளோட அங்கீகாரத்தை பெறும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாள். இன்று உங்களோட செயல்கள் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கூட நம்பிக்கையான உணர்வுகளை பகிர்ந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு நாள். காதலர்களுக்கு நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாளாக இருக்கு. கணவன் மனைவியும் சரி காதலர்களும் சரி இன்று எதிர்கால முடிவுகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏற்ற வாய்ப்புகள் இருக்கு.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சீராக தான் இருக்கும், சுமூகமாகவே இருக்கும், சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிதி சம்மந்தப்பட்ட இலக்குகளை அடைவீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்புக்கு ஏற்ற நாள், எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் மிகுந்த ஆற்றலோடைய உற்சாகத்தோடைய நாள் முழுக்க இருப்பீங்க. சிறப்பான நாளாக தான் கும்பராசிக்கு இருக்குது. அடுத்த ராசி கடைசி ராசினா மீனராசி. இன்று உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கும், அதே நேரம் பயணங்கள் இருக்குது, அலைச்சல் இருக்குது, சில சூழ்நிலைகளில் பதட்டங்கள் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பக்குவமாக கையாளுங்க. மெச்சூர்டு அணுகுமுறை தேவை. சில வேலை செய்கிற இடத்துல ப்ரொஃபஷ்னலாக வேலை செய்ய வேண்டியது அவசியம். குடும்ப பிரச்சனையும் வேலையில் பிரச்சனையும் ஒன்றா கலக்கி மிக்ஸ் பண்ணாதீங்க. தெளிவான சிந்தனைகளோட நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களுக்கு ராசியில் புதனும் செவ்வாயும் சனியும் இருக்காங்க. 2ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல ராகு. கொஞ்சம் பயணங்கள் தேவையற்ற அலைச்சல் ஏற்படுத்தும். சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படும். வீண் செலவுகளால் கடன்கள் வாங்க நேரிடும். பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் அனுகூலமான முன்னேற்றம் தெரியும். உற்றார் உறவினர்கள் உதவியால் எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் பலன் இருக்குது. எல்லாரையும் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று பலன்களில் ஏற்றத்தாழ்வு காணப்படும். நீங்கள் செய்கிற செயல்கள் சுமூகமாக நடைபெற எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. உங்ககிட்ட தன்னம்பிக்கை இல்லை, அது குறைஞ்சிருக்கு, அதுதான் உங்களோட பிரச்சனைகளாக இருக்குது. உங்களை நீங்களே மீட்டெடுத்து நம்பிக்கையோட நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்கும், கவனமாக கையாள வேண்டுங்க. கூட வேலை செய்கிறவங்களோட கவனமாக பழக வேண்டிய, அதே நேரங்களில் தவறுகள் இல்லாமல் வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நீங்கள் இன்று பொறுமை இழந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி துணைக்கிட்ட தாராளமாக அனுசரித்து போங்க. கேஷுவலாக நடந்துக்குங்க. எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் பார்த்துக்குங்க. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. மகிழ்ச்சி இல்லைனாலும் அமைதியாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இல்லை. பணத்தை கையாளுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. பணத்தை செலவு பண்ணாதீங்க. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உஷ்ணம் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பதிவு கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த சேனல் வந்துகிட்டு இருக்கு. இதில் உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைவாக இப்போ சுயஜாதக பலன்கள் போய்கிட்டு இருக்கு. உங்களோட சுயஜாதகம் பார்க்கறதுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இதில் இந்த பதிவுகளில் இன்னும் சில புதிய விஷயங்களை நாங்கள் கொண்டு வரோம். அதாவது குரு பயிற்சிக்கான பலன்கள் ரெடி ஆயிடுச்சு. அதையும் வீடியோஸாக பண்ணிட்டு இருக்கோம். அதையும் பதிவுக்கான வரும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. இந்த பலன்களை கேட்கும் போது எப்போவுமே கமெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும், எங்களுக்கும் அது கொஞ்சம் உந்துதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணும் போது உங்களோட வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா ஃபேஸ்புக்லேயோ அந்த மாதிரி இதில் லிங்கை போடுறது நல்லது. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ பார்க்கும் போது ராசியை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. எல்லாரும் வாழ்க்கையை ஜாலியாக கொண்டாடுறதுக்கு வாழ்த்துக்கள்.